பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். வேதத்துல பாத்தீங்கன்னா 360 தடவை பயப்படாதே பயப்படாத சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா உலகத்துல நம்ம வருஷத்துல ஒரு நாளும் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே விஷயம், கர்த்தருக்கு மாத்திரம் பயந்தா போதும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருதய தெரிஞ்சுன்னா நம்ம உலகத்துக்காரங்க எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்படி நம்ம தகப்பன் பிள்ளை எப்படி பார்த்துப்பாரு? கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாரு. தேவைகள் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. நல்ல பொருளை வாங்கி கொடுப்பாரு, போஷிப்பாரு, பாதுகாப்பாரு, என்ன தேவையோ செஞ்சு கொடுப்பாரு இல்லையா? அதே போலதான் நம்ம பரம தகப்பனாகிய கர்த்தர் நமக்கு பிள்ளைகளுக்கு அவரோட அப்பா பிதாவே நினைக்கிற புத்திர சுரத்ன ஆவியை உங்களுக்கு இறங்கி கொடுத்துருக்காரு. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தருக்கு பயந்தோர், வசனத்துக்கு பயந்தோர், சமூகத்துக்கு பயந்தோடைய அவர் வார்த்தைக்கு பயந்து நடந்தோம்னா அவர் என்ன பண்ணுவாராம்? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குவாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு என்ன சொல்லுதுன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் என்ன பண்ணுதா அவருக்கு பயந்தவர்கள் கிருபையும் பெரிதா இருக்கிறது. வானத்துக்கு பூமின்னு சொல்லுங்க, பூமிக்கு வானம்னா எல்லையே கிடையாது. வானத்துக்கு எல்லை. அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்திருந்தோம்னா, கர்த்தருக்கு பயப்படுவதற்கு அந்த அளவுக்கு கிருபை, பெரிய கிருபை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாகிறாரு. கிருபையை கொடுத்து இறங்கி பாதுகாத்து எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிற தேவனாகிறாரு. ஒரே விஷயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருதயத்துல இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்காரு, அவர் பார்த்துட்டு இருக்காரு, நம்மளை யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாம என்ன தப்பு செய்யலாம் சொல்லி தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் இந்த பூமி கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்காருங்க. அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால எந்த குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. பயப்பட வேண்டிய ஒரே விஷயம், கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நடந்தீங்கன்னா இந்த உலகத்துல எதை குறிச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவரை இறங்கி பாதுகாத்து கிருபையை கொடுத்து ஆசிர்வதிக்க தேவனாகிறாரு. அதனால கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நடங்க. கர்த்தர் எல்லா பொல்லாப்புகளும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். God bless you.